வணக்கம், உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல பார்க்க போற ஒரு வித்தியாசமானவர். இவர் சமுதாயத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு ரவுடி இருந்தாங்க, ஒரு தாதா இருந்தாங்கன்னு நம்ம சொன்னதே இல்ல. இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே முக்காவாசி எப்படி இருப்பாங்கன்னா, தான் உண்டு தான் வேலை உண்டு, நகை உடுக்கிறியா நகை சரியா கோயில் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரி தான் ரொம்ப சாஃப்டான நேச்சர்ல தான் இருப்பாங்க. எல்லாம் யாருமே கத்தி எடுக்க மாட்டாங்க. இவருமே பாத்தீங்கன்னா தான் நண்பன் ஒருத்தர் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நண்பன் கொலைக்கு பழி வாங்க போய் அதுக்கப்புறம் நாளடைவில் நாடா சமுதாயத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நிறைய கொலைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம பண்றது தவறு, நம்ம சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும், நம்ம சமுதாய இளைஞர்களுக்காக செய்யணும்னு சொல்லி கத்தியை கீழே வச்சுட்டு ரவுடிசம் வேணான்னு ஒதுங்கி இன்னைக்கு அவரை மாதிரி நல்லவர் கிடையாது, தன் சமுதாய இளைஞர்களுக்காக என்னென்னமோ சொல்றாரு, கத்தி எடுக்காதுன்றாரு, வேண்டாம் நல்லா படிங்கடா, நல்லா படிச்சு பெரிய பெரிய பொசிஷனுக்கு வாங்கடா, கத்தி வேண்டாம்னு சொல்லி நிறைய இளைஞர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காருன்ற லெவலுக்கு இன்னைக்கு மாறி இருக்காரு. கத்தி எடுத்தவர்களும் கத்தியை வைக்கலாம், திருந்தி சமுதாயத்துல மக்கள் மதிக்கும்படி வாழலான்றதுக்கு ஒரு லைஃப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முட்டையசாமி ஆச்சாரி அப்படின்னுவாங்க அவரை. இப்ப எல்லாருமே லேட்டஸ்டா எப்படி கூப்பிடுறாங்க பாத்தீங்கன்னா GKR ராஜா கூப்பிடுவாங்க அவரை. இன்னைக்கு நம்ம அவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி